நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அதிமுக கூட்டணியில் பிஜேபிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. என்னைக்கு அண்ணாமலை மாநில தலைவராக ஆனாரோ அன்னிலேருந்தே அவர் மேல ஒரு 4 பேர் கண்ணில் இருக்காங்க. அதாவது வானதி சீனிவாசன் அவர்கள், தமிழிசை, எல் முருகன் அவர்கள், நயினார் நாகேந்திரன். ஆனால் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் நீ இல்லை செலக்ட் பண்ணும், இதை நீ என்ன கைட்டிக்கிட்டு இருக்க? அப்போ கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி எப்படி இருக்கு? ஜெயிக்க வேண்டிய இடத்துலலாம் ஒரு தொகுதி. அண்ணாமலை இவங்களுடைய ஒரே டார்கெட் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டு யார் உள்ளே போனாலும் அண்ணாமலை சட்டசபை உள்ளே போயிடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு மெயினான முக்கிய புள்ளிகளோட டார்கெட்டே அதான். ஏன்னா இவர் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டார். நம்ம உங்களுக்கே தெரியும், அவர் உள்ளே போனாலே டைம் பாம் மாதிரி. அது ஸ்டாலினும் பார்க்க மாட்டார், உதயநிதினும் பார்க்க மாட்டார், எடப்பாடினும் பார்க்க மாட்டார். தவறுன்னா நல்ல தைரியமாக ஃபேக்ட் செத்து போன அந்த மானமுள்ள ஒரு நல்ல மனிதரோட கௌரவம் உனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு பணமும் பதவியும் தான் உனக்கு முக்கியம். அந்த விஜயகாந்த்ன்ற ஒரு நல்ல மனிதனோட பேரை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணியிருக்கான். இது எல்லாம் பண்ணிட்டு யாருன்னா அந்த அம்மா கூட அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. அவன் தான் இத்தனைக்கும் டார்கெட். அந்த கட்சி அழிஞ்சு போகிறதுக்கு முதல் காரணமே அவன் தான். அதிமுக கூட்டணியில் பிஜேபிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்க. அந்த முக்கியமான ஒரு 5 தலைவர்கள் மட்டும் தன்னோட சீட்டை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு இல்லை, என்னைக்கு அண்ணாமலை மாநில தலைவராக ஆனாரோ அன்னிலேருந்தே அவர் மேலே ஒரு 4 பேர் கண்ணில் இருக்காங்க. அதாவது வானதி சீனிவாசன் அவர்கள், தமிழிசை, எல் முருகன் அவர்கள், இன்னொன்று இப்போ ஒன்று கூட்டணியில் ஒன்று சேர்ந்துருச்சு, நயினார் நாகேந்திரன். இப்போ நயினார் நாகேந்திரன் லிஸ்ட்டு வாங்கியிருக்காரு 27 தொகுதி. அவர் மாநில தலைவராக இருக்கும்போது பிரச்சாரம் வரும்போது என்ன சொன்னார்? 30 தொகுதியில் பிஜேபியை வெற்றி பெற வைக்க வேண்டியதான் என்னுடைய பொறுப்புன்ட்டு. டெல்டா மாவட்டத்தில் போன தடவை முருகானந்தம் நிற்கும்போது 1.5 லட்சம் ஓட்டு தான் வாங்கினார் எம்பி தேர்தல். அந்த தேர்தலில் போய் 4-5 தொகுதியை வாங்கியிருக்கேன். இதுதான் ஒரு நிர்வாக திறமையா? இது கேட்குறேன். அது மட்டும் கிடையாது. அண்ணாமலை யார்? அன்னைக்கு எல் முருகன் இருக்கும்போது 4 தொகுதி பிஜேபி ஜெயிச்சது, தமிழிசை இருக்கும்போது ஒன்றுமே ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் 1000 ஓட்டு பிஜேபின்னு போய் 11% ஓட்டு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில். அவர் அதிருப்தியில் இருக்கிற சீட்டு வாங்கல. அதிருப்தியில் இருக்காருன்னா சார், ஒரு நல்ல அங்கே கொஞ்சம் ஓட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏடிஎம்கேல நாகராஜன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கெல்லாம் இருக்குது சீட்டு. அந்த மாதிரி ஆள்லாம் நிற்கலாம். அங்கே போய் நீ வாங்கி வச்சுக்கிட்டு அதேமாதிரி அறந்தாங்கி பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு பையனுக்கு எதிராக அறந்தாங்கியில் என்ன இருக்குது? அந்த அறந்தாங்கி தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக அந்த கட்டு மாவடி அந்த லைன் பூரா முஸ்லீம் ஓட்டு தான். அங்கே போய் பிஜேபிக்கு சீட்டை வாங்கி வச்சுருக்கான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கந்தரக்கோட்டையாவது ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது. ஏடிஎம்கே நிறையா தடவை அங்கே ஏடிஎம்கே தான் வந்திருக்கு. டிஎம்கே வந்த சரித்தம் கிடையாது. ஒரு தடவை தான் வந்திருக்கு டிஎம்கே, ஒரு தடவை கம்யூனிஸ்ட் வந்திருக்கு. சரி, அந்த தொகுதி வேணாம். புதுக்கோட்டையில் நீ ஏன் வாங்குற? விஜயபாஸ்கரை நம்பியா? அவர் விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதி, அவர் நின்னாலும் உட்காந்தாலும் அவர் ஜெயிச்சிருவாருங்க. ஏன் அந்த புதுக்கோட்டையிலே நீ எதுக்காக வாங்குற? இவங்களோட கூட பரவாயில்லைங்களாம். ஏன்னா அந்த பிஜேபி மாவட்ட தலைவர் அறிமுகமான ஆள், நல்லா ஃபீல்டு ஒர்க்கர். அந்த தொகுதியில் அவருக்கு சீட்டை கொடுத்தா நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அவருக்கு. ஆனால் இந்த டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் எதுக்கு? தஞ்சாவூரில் நீ என்ன பண்ணுவேன்? அதேமாதிரி இந்த ஜிகே வாசன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், அவங்க செலவே பண்ண மாட்டாங்க. நான் கும்பகோணத்தில் பாதி பேர் ஓட்டே போட மாட்டேன். அங்கே ஏடிஎம்கேல பெரிய தலை 2 இருக்குது. ஒன்று ஐயர் ராமநாதன். இல்லை, ஜிகே வாசன் 5 சீட் வாங்கினாங்க. 5 சீட்டுக்கு உங்களுக்கு ஆளே அவ்வளவுக்கு இருக்காது. எப்படி ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா சக்கரபாணி தொகுதி, ஏதோ ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி தொடர்ந்து 6 தடவை இருக்கு. அங்கே ஏடிஎம்கே நின்று 80,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இவன் கிட்டத்தட்ட 10,000-15,000 ஓட்டில் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே போய் தமாகவை கொடுத்து என்ன பண்ண முடியும் அங்கே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஃபேவரட்டான சில தொகுதிகளை இவன் நயினார் நாகேந்திரன் விட்டுட்டார். போன தடவை பழனியில் மாவட்ட தலைவர் வெறும் 2000 ஓட்டில் தான் தோத்தார் அவர். அந்த தொகுதி பிஜேபிக்கு ஃபேவரட்டான தொகுதி, அதை வாங்கலை. இவங்க ஃபேவரட்டாக வாங்கியிருக்கிற தொகுதி எதுனா மொடக்குறிச்சி ஒன்று, எம்எல்ஏ சி.கே. சரஸ்வதி. அந்த ஒரு தொகுதி அவங்க பொண்ணுக்கு அந்த அம்மா கேட்டு வாங்கிருச்சு. இன்னொன்று அவினாசியில் போய் இவர் நிற்க போடுறாரா? யார் தலைவர்? முன்னாள் தலைவர் எல் முருகன். நீ தான் எம்பியா இருக்கல, அந்த மினிஸ்டராக இருந்துட்டு எதுக்கு அந்த தொகுதியில் போய் நீ எம்எல்ஏ சீட் வாங்க? இது என்ன கான்செப்டே புரியல. இப்போ இவங்க பண்ணுறது தப்பு. இதில் ஒரு எம்பியா இருந்துட்டு திருப்பி தேவையில்லாமல், அதில் விட இதில் வருமானம் அதிகம். இப்போ டிஎம்கே கூட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எதையாவது ஒன்று ஆளுங்கட்சி கூட வச்சுக்கிட்டு சம்பாதிக்கலான்றதுக்காக ஒரு வழி. இல்லை, சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்து அங்கே இருக்கிற எம்பியாக இருந்து தேவையா இது? அந்த அவினாசி தொகுதியை வேறு யாருக்காவது விட்டு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 10 தொகுதி ஏடிஎம்கே கோட்டை இல்லையா? பிஜேபிக்கு 4,60,000 வாக்குகள் விழுந்தது போன எம்பி தேர்தல் அண்ணாமலைஜி இருக்கும்போது. ஏடிஎம்கேக்கு 1.5 லட்சம் ஓட்டு தான் விழுந்தது. அது எஸ்பி வேலுமணி வேலை பார்க்கல, அது வேறு விஷயம். ஆனால் இந்த தடவை அவர் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு.
நான் என்ன கேட்குறேன், அப்பேற்பட்ட அந்த 10 தொகுதியில் ஒரு தொகுதி தான் உனக்கு கிடைச்சதா வாங்குறதுக்கு? நான் எடப்பாடியை குறை சொல்ல மாட்டேன். இவங்க என்ன கொடுக்குறாங்களோ லிஸ்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுவார் அவர், இல்லையா? பியூஷ் கோயல் சொன்னாலோ இல்லை அமித்ஷா சொன்னாலும் அவர் ஓகேன்னு விடுவார். ஆனால் நயினார் நாகேந்திர மாநில தலைவர் நீ இல்லை செலக்ட் பண்ணும் இதை, நீ என்ன கைட்டிக்கிட்டு இருக்க? அப்போ கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி எப்படி இருக்கு? ஜெயிக்க வேண்டிய இடத்துலலாம் ஒரு தொகுதி. கோவை இவங்க வடக்கு வானதி சீனிவாசனுக்கு வேண்டி அந்த அம்மா வாங்கிட்டேன். அதாவது இவங்க அண்ணாமலைக்கு ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியை வாங்கி உட்காந்துட்டாங்க. தமிழிசை எடப்பாடி முதல்ல பரிசா ஆரம்பிக்கும் போதே போய் வேன்ல ஏறி தமிழிசை கவர்னராகவும் இருக்காங்க, எம்பிக்கும் போட்டு கேட்குறாங்க, எம்எல்ஏ கேட்குறாங்க, கவுன்சிலரும் கேட்பாங்க போல இருக்கு. கேட்கறது தப்பு இல்லை சார், நான் கேட்கறது தப்புன்னு நான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா போய் எடப்பாடியோட வேன்ல ஏறி உட்காந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இது கன்ஃபார்ம் செய்யப்பட்ட லிஸ்ட். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்ச ஒரு தலைவர். இந்த பிஜேபியை 11% ஓட்டு வங்கியை கொண்டு வந்தவர். அப்பேற்பட்டவருக்கு நீ கூட ஆலோசனை பண்ணால் கௌரவம் எந்த விதத்தில் குறைஞ்சிரும் உனக்கு? உங்ககிட்ட பணம் இருக்குன்ற திமிரு இல்லையா? இப்போ அதோட அந்த திமிரு தான் இப்போ பிஜேபியோட தோல்விக்கு காரணமாக இருக்க போகுது. வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நயினார் நாகேந்திரன் எந்த தைரியத்தில் இருக்காருன்னா, திமுக மேலே இருக்கிற மக்களுக்கு இருக்கிற வெறுப்பே நம்மளை ஜெயிக்க வச்சிடும், அதனால் எந்த தொகுதியும் அதிமுகவோட வாக்கு வாங்கி நமக்கு அப்படியே உபயோகிக்கும் வாங்கி நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு எய்மில் இருந்தாலும் இறங்கியிருக்கேன். ஆனால் அது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகும் நிச்சயமாக. ஏன்னா திமுக சும்மா விட மாட்டான். புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் தான் திருப்பத்தூர். பெரிய கருப்பனை எதிர்த்து பிஜேபியை போட்டால் அங்கே யார் இருக்கா வேட்பாளர்? ஏடிஎம்கேலையாவது அங்கே நிறையா பேர் இருக்காங்க, யாரையாவது போட்டால் வருவாங்க. அங்கே போய் போட்டு இல்லை சிவகங்கையாவது வாங்கினியா? அதுவும் கிடையாது. சிவகங்கை கூட கொஞ்சம் உண்டு. சிவகங்கை அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு எதாவது கொடுத்துருக்காங்க. அங்கேயாவது கொஞ்சம் பிஜேபி இருக்குது. திருப்பத்தூரில் யார் இருக்காங்க? தெருவுக்கு 10 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். நீ அங்கே போய் நீ வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ராமநாதபுரம் வாங்கியிருக்காரு, சரி ராமநாதபுரம் பரவாயில்ல, அங்கே பிஜேபி நல்ல ஸ்ட்ராங்காக. ஆமாம், அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பிஜேபிக்கு அங்கே வாங்கியிருக்காரு, ஓகே. ஆனால் இந்த புதுக்கோட்டை அறந்தாங்கிலாம் எதுக்கு? அறந்தாங்கி பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமாவடி மீனவர் குப்பம் பூரா அந்த சைடு பூரா முஸ்லீம் ஏரியா. அவங்க ஓட்டெல்லாம் எதுக்கு போகும்? எல்லாம் டிஎம்கேக்கு தான் போகும். நீ அங்கே பிஜேபி வேட்பாளர் நிறுத்தி நீ என்ன பண்ண போகிற? இந்த கூட்டணி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. முக்கியமானது இதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. ஸ்டாலினும் நயினாரும் சேர்ந்தே இந்த தொகுதிகளை ஸ்டாலின் சொல்லி இவர் கேட்டதாக எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. வேணும்ட்டு டிஎம்கேவோட பி டீமே இவர் தான். ஆமாம், பி டீம் மொத்தம் கிடையாது. அண்ணாமலை இவங்களுடைய ஒரே டார்கெட் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டு யார் உள்ளே போனாலும் அண்ணாமலை சட்டசபை உள்ளே போயிடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு மெயினான முக்கிய புள்ளிகளோட டார்கெட்டே அதான். ஏன்னா இவர் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டார் நம்ம ஆள். உங்களுக்கே தெரியும், அவர் உள்ளே போனாலே டைம் பாம் மாதிரி. அது ஸ்டாலினும் பார்க்க மாட்டார், உதயநிதினும் பார்க்க மாட்டார், எடப்பாடினும் பார்க்க மாட்டார். தவறுன்னா இருந்தாலும் தைரியமாக ஃபேக்டை பேசணும். அதனால் இது ஒரு குடைச்சல் பேர் வழின்னு தான் ஆரம்பத்துலேருந்தே அவர் லிஸ்ட்டை ஒரு வார்த்தை கூட அண்ணாமலை கிட்ட கேட்கல சார். சார் நீங்கள் அவருக்கே கேட்கணும், அவரோட ஆதரவாளர்களுக்கு சீட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க ஆதரவாளர்களும் யாருக்குமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், அப்பேற்பட்ட ஒரு தலைவரை ஒரு மதித்து நீ ஒரு எந்த தொகுதி உங்களுக்கு வேணும் நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? ஆரம்பத்துலேருந்தே அவரோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்று சிங்காநல்லூர் இல்லைனா கோயம்புத்தூர் மேற்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வடக்கு கேட்டாருன்ட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா இந்த மாதிரி கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். இவங்க எதுக்கு மாறுறாங்கன்னு தெரியல. கோவை தெற்குலேருந்து வடக்குக்கு, அதாவது தெற்குலேருந்து வடக்குக்கு எதுக்கு மாறினாங்கன்னா, அங்கே செந்தில் பாலாஜி போயிட்டான். முன்னாலே தெரிஞ்சிருக்குன்ட்டு அவன் பணத்தால் அடிப்பான்னு தெரியும். அவன் பணத்தால் அடித்தாலும் நம்மளால் அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது. எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு வீணா? அப்படியே போனால் எதாவது மிஸ் ஆச்சுன்னா பிரச்சனை. அதனால் அம்மன் அர்ஜுனன் அந்த ஏரியாக்காரன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் வேறு. அதாவது எஸ்பி வேலுமணிக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, எடப்பாடிக்கே ரைட் ஹேண்ட் மாதிரி அம்மன் அர்ஜுனன். சரியான ஆளாக போடணும்னு தான் இவனும் போட்டான். இதில் செந்தில் பாலாஜி என்ன ஏமாந்துட்டான்னா, வானதி சீனிவாசன் அந்த தொகுதியில் நிற்பாங்க, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு மாட்டிக்கிட்டான். அதைத்தான் நான் என்ன கேட்குறேன், செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்து எங்கே நின்னாலும் ஜெயிப்பாருன்னு. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கிற செந்தில் பாலாஜி தைரியம் இருந்தால் 4 தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். அந்த ஆளை தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி நின்று ஜெயிக்க சொல்லுங்கள், அது கொங்கு மண்டலம். இன்னொன்று பவானி கருப்பண்ணனை எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை பக்கத்தில் குமாரபாளையம் கேட்டி தங்கமணி எதிர்த்து நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தொகுதிக்கெல்லாம் போகாமல் ஒன்றும் இல்லாத தொகுதிக்கு போய் நின்றுக்கிட்டு நீ வீரத்தை காட்ட போயிருக்க. அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, திமுகவோட
இப்போ கோயம்புத்தூரில் எப்படியாவது அவங்க கால் பதிக்கும். புரியுதுங்களா? அதுக்கு இந்த பணம் மாதிரி செலவழிக்கிறதுக்கான நரித்தந்திரம் பண்ணுற வேலை ஆள் தான் தேவை, பணத்தை செலவு பண்ணுற ஆள் தான் தேவைன்ட்டு கொண்டு போய் செந்தில் பாலாஜியை இறக்கியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு டார்கெட், அவங்க என்ன நினச்சது, தெற்கு வந்து எப்படியும் வானதி தான் நிற்பாங்க, பிஜேபி தான் நிற்கும், ஈஸியாக பணத்தை செலவு பண்ணி அடித்து எரிஞ்சிடலான்ற முடிவில் அவங்க போனாங்க. ஆனால் அப்படியே அது ரிட்டர்ன் ஆன உடனே இப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருக்கான், டென்ட்டு போட்டு எவன் அவன் கையில் மாட்டுறானோ அவனெல்லாம் தூக்கின்னு வந்து அடைச்சி வைங்கடான்ட்டான். இப்போ கடைசியாக ஒரு என்னென்னா, திமுக கூட்டணியில் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கூட தேமுதிக அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அது அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. நிச்சயமாக 50% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பல பேர் என்ன பார்க்குறவங்கலாம் இதை தான் சொல்கிறாங்க. ஏன் தேமுதிக தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த ஆளோட மான மரியாதையை பிரேமலதா ஒரு எம்பி சீட்டுக்கோசரம் அடகு வச்சிருச்சு. இப்போ அது கூட ஒன்று கேள்விப்பட்டேன், அந்த அம்மா ஏதோ காலேஜை வித்துருச்சு அப்படின்னு. ஆமாம். அதில் வந்து ஏவாவேலு உதவி இதுக்கு பணம் வந்து வரலன்ன உடனே வேவாவேலு இதை பேசி தான் பஞ்சாயத்து பண்ணி அந்த பணத்தை வாங்கி ஏவாவேலுவோட பேத்தியை தான் தேமுதிக பையனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், செத்து போன அந்த மானமுள்ள ஒரு நல்ல மனிதரோட கௌரவம் உனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு பணமும் பதவியும் தான் உனக்கு முக்கியம் இல்லையா? அன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு சிரிப்பு நடிகர் வடிவேலை வச்சுக்கிட்டு கேப்டன்னு தண்ணீரை மிதக்கிற கேப்டன் சொல்லி அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. அந்த ஆள் கல்யாண மண்டபத்தை இடித்து அந்த ஆளை படாத பாடுபடுத்துகிறாங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க கூடிய கூட்டணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த வடிவேல் பிரச்சாரத்துக்கு வந்தானா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த அம்மா போய் பக்கத்தில் நிற்கும்? அவர் அது 12 தொகுதி போக மாட்டாங்க, கொடுத்துருக்க 10 தொகுதி போக மாட்டாங்க. இப்போ வடிவேல் பிரச்சாரத்துக்கு வருவான், நிச்சயமாக வரும்போது உன் தொகுதிக்கு நீ கூப்பிடுவா, நீ விருதாச்சலத்துக்கு அங்கே வர மாட்டார், அந்த தொகுதியை விட்டுட்டு தான் போகிறோம். அப்போ என்ன நினைப்பாங்க மக்கள், ஆஹா பார்த்தீங்க உள்ளுக்குள்ளே எது இருந்தாலும் இவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வடிவேல் ஏன் வரலன்னு தான் கேட்பான். அப்படியே வந்தாலும் நீ எப்படி மூஞ்சியை வச்சுட்டு நிற்ப? அப்போது அந்த விஜயகாந்த்ன்ற ஒரு நல்ல மனிதனோட பேரை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பண்ணியிருந்து யாருன்னா, அந்த அம்மா கூட அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. இது எல்லாத்தையும் பண்ணியிருந்து யாருன்னா சதீஷ். அவன் தான் இத்தனைக்கும் டார்கெட். அந்த கட்சி அழிஞ்சு போகிறதுக்கு முதல் காரணமே அவன் தான். இல்லை, அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக அவங்களுக்கு ஓகே. அதான் சொன்னேன், அதான் அதிமுகவோட பிரச்சனையே ராஜ்யசபா சீட் கொடுக்கலன்னு. அதாவது வந்து இது நடக்கும்போது கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணியை பிரேமலதாவை சந்தித்து பேசினாங்க. இதுவும் போது இந்த சிவராத்திரியும் போது சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இந்த எம்பி தொகுதி ஒண்டி தான் நிலுவையில் இருந்தது. 8 தொகுதி அவங்க ஓகேன்ட்டாங்க. ஆனால் இந்த நிலுவையில் இருக்கிற தொகுதியை எடப்பாடியை கேட்கும்போது எடப்பாடி என்ன சொல்கிறேன், நம்மக்கிட்டே 2 எம்பி தான் இருக்குது, நம்ம எப்படி ஒன்று பண்ண. ஆனால் இதில் எடப்பாடி தப்பு ஒன்று இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, சரி எம்பி தொகுதி தரேன்னு சொல்லிவிட்டு பிஜேபி தான் மேலே இருக்குல்ல, ஏதாவது ஒரு தொகுதியை பிஜேபி இதில் சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லி அப்படி கூட இழுத்து போட்டிருக்கலாம். ஆனால் அதை விட்டுருச்சு. ஆனால் அவர் விட்டதும் நல்லது தான். ஏன்னா வந்து தேமுதிகவுக்கு முன்ன மாதிரி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது இருந்த 10% ஓட்டெல்லாம் இப்போ கிடையாது. வேற என்ன இருக்கிறது, 1% 2%. இல்லை 0.0 தான். 0.3 தான். இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் அந்த விசுவாசம் இருக்கிறவன் அதை போடுவான், அவ்வளோதான். மற்றபடி பாதி பேர் இந்த வெறுப்பில் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? பாதி பேர் அப்படியே மாற்றி தான் போடுவான் சைலண்ட்டாக. என்ன தான் துண்டை போட்டுட்டு போய் அங்கே பூத்தில் நின்னாலும் வீட்டில் எதுக்கடி இதை போய் போட்டுக்கிட்டு எங்கள் தலைவரை எதிர்த்தவர் அந்த உப்பிட்டவரை உள்ளலும் நினைன்னு சொல்லுவாங்க. எல்லார் வயத்தையும் தொட்டு பார்த்து அந்த பசியை தீர்த்தவர் அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரோட தன்மானத்தை அடகு வச்சிருச்சு இந்த அம்மா திமுக கிட்ட. திமுகவின்னு அடிமைகளில் இப்போ இதுவும் ஒன்றாயிடுச்சு. பார்ப்போம் இந்த தேர்தலோட களத்தில் நடக்கிறது பார்ப்போம். இன்னும் தேர்தல் நெருங்குற வேளையில் இன்னும் இந்த பிரச்சாரங்களோட முடிவில் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் பொழுது என்னென்ன கருத்துக்கள் இப்போ மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, இந்த தடவை வந்து இப்போ வந்த நியூஸ் படி நேற்று கூட பியூஷ் கோயல் கூப்பிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை. ஆனால் அவர் ஒத்துக்கலை, நான் பிரச்சாரம் செய்ய தயார்னு. இதில் இன்னொரு ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது. ஒன்று தேமுதிகவோட கூட்டணி ஓட்டுகள் வந்து இந்த திமுக மேலே இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அண்ணாமலையோட பிரச்சாரம் ஒரு 4-5 தொகுதியில் பிஜேபிக்கு கை கொடுக்கும் நிச்சயம். ஏன்னா வந்து அவர் வந்து பிரச்சார களத்தில் இறங்கினாலே அவருடைய பேச்சே வந்து மக்கள் மனசான. ஆனால் எங்கள் நிறையா பேர் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன போல் அவருடைய ஃபேன்ஸோட ஒப்பீனியன் என்னென்னா, அவரை போல் ஒரு ஆள் சட்டசபையில் இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். தப்புன்னு தட்டி கேட்கக்கூடிய ஒரே தைரியசாலி அண்ணாமலை அவர்கள். ஆனால் அவர் சட்டசபை உள்ளே போகாதது தான் ஒரு பெரிய இது கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம்.